கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்கள் என்று நாம் தியானத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கிற தேவ வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டது என்று பார்த்தோம்னா இந்த பூமியிலே உங்களோட பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள், இங்கே பூச்சும் துருவும் அதை கெடுக்கும், திருடர்கள் அதை கண்ணுமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களோட பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள், அங்கே பூச்சும் துருவும் அதை கெடுக்காது, திருடர்கள் அங்கே கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை என்று இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்கள். இந்த வசனத்தை நம்ம பார்க்கணும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தோம்னா இந்த பூமியில உங்களோட பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காத பரலோகத்துல உங்களோட பொக்கிஷங்களை நீங்க சேர்த்து வைங்க என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேரத்தில் சொல்லுகிறார் அன்பானவர்களே. ஸோ ஏன் இப்படி சொல்லுகிறார் என்று பார்த்தோம்னா இந்த பூமியில எது முதலாவது பொக்கிஷங்களாக இருக்கிறது என்று பார்த்தோம்னா காசு, பணம், அதுக்கடுத்து பார்த்தோம்னா வீடு, ஒரு நல்ல காரு, நகைகள், இல்லை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச நபராக கூட நம்ம நம்மளோட பொக்கிஷமாக நம்ம நினைச்சு கொண்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் இன்னும் உலகத்தில் நிறைய காரியங்கள் உலகத்தின் சிற்று அதெல்லாமே நம்ம என்ன நம்மளோட பொக்கிஷமாக நம்ம நினைத்து கொண்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரியான காரியங்களை நீங்கள் சேர்த்து வைக்காதீங்கப்பா, பரலோகத்து உங்களோட பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க அப்படின்றது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்போ நம்ம நினைக்கலாம், அப்போ நம்ம எதுவுமே நம்ம யாரையும் நேசிக்க கூடாதா, இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் எதுவுமே நம்மளுக்காக நம்மளை சார்ந்தவங்களுக்காக எதுவும் சேர்த்து வைக்க கூடாதா, நம்ம சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதா, கஷ்டப்பட்டுன்னு நம்ம இருக்கணுமா அப்படின்ட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நோக்கத்தில் இந்த சொல்லுகிறாரா என்பதை குறித்து நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும் அன்பானவர்களே. அதற்கு இதே மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21 வசனத்தை நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும். அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம்னா நம்மளோட பொக்கிஷம் எங்கேயோ அங்கேயே நம்மளோட இருதயம் இருக்கும் என்று இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே ஏன் இப்படி சொல்கிறார் என்று பார்த்தோம்னா நம்மளோட பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கேயே நம்மளோட இருதயம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. அதாவது நம்மளோட பொக்கிஷம் இந்த உலகம், இந்த உலகத்துக்குரிய காரியங்கள், இப்போ இதை பார்த்த மாதிரி இந்த காசு, அதுக்கடுத்து இந்த வீடு, கார், இந்த மாதிரியான காரியங்களாவே நம்மளோட பொக்கிஷமாக இருந்ததுன்னா நம்மளோட இருதயம் எல்லாமே எங்க இருக்கும் என்று பார்த்தோம்னா அது மேலே நம்மளோட இருதயம் இருக்கும் என்பதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இப்படி சொல்லுகிறார் அன்பானவர்களே. அப்படி நம்மளோட இருதயம் அதே மேலேயே இருந்ததுன்னா அந்த உலகத்துக்குரிய காரியங்கள் மேலே, அப்போ என்ன என்று பார்த்தோம்னா நம்ம எப்பொழுதுமே அதையே சார்ந்து இருப்போம். அதற்காகவே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம வருகிறோம் இருப்போம் அன்பானவர்களே. ஸோ அதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், இது இல்லப்பா, இந்த பூமிக்குரிய காரியங்கள் அழிந்து போகிற காரியங்கள் அல்ல, பரலோகத்தோட பொக்கிஷங்களை நீங்க சேர்த்து வைங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அங்க கெட்டு போவாது, அது திருடர்கள் கண்ணை மட்டும் திருட முடியாது. ஸோ நம்மளுக்கு எது நிரந்தரம் என்று பார்த்தா பரலோகம் தான் நம்மளுக்கு நிரந்தரமாக, பரலோகத்துக்கு ஒரு காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் தான் நம்மளுக்கு நிரந்தரமாக இருக்கிறது. முக்கியமான பொக்கிஷம் எது என்று பார்த்தா தேவ வார்த்தை நம்மளுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது அன்பானவர்களே. ஸோ அந்த தேவ வார்த்தை நம்ம செய்யக்கூடிய ஜெபங்கள், அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்ம சுவிசேஷங்கள் அறிவிகள், தேவனுக்காக ஊழியங்களை செய்வது, இந்த மாதிரியான காரியங்கள் அழிந்து போகாத காரியங்களாக இருக்கிறது அன்பானவர்களே. ஸோ அப்போ நம்மளோட பொக்கிஷம் இதுவாக இருக்கும் பொழுது, இந்த ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கும் பொழுது அப்போட நம்ம இருதயம் எல்லாமே எங்கே இருக்கும் என்று பார்த்தோம்னா இதே சார்ந்தே நம்மளோட இருதயம் இருக்கும். அப்போ நம்மளோட இருதயம் எல்லாமே எதை நோக்கி இருக்கும்? தேவனை நோக்கி, தேவனோட ராஜ்யத்தை நோக்கி இருக்கும் அன்பானவர்களே. ஸோ அதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல உங்களோட பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைங்கள் என்று சொல்லுகிறார் அன்பானவர்களே. ஸோ இன்றைக்கு நம்மளோட பொக்கிஷம் எதுவாக இருக்கிறது அன்பானவர்களே, நம்மளே ஆராய்ந்து பார்க்கலாம். கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.